சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்த ஆட்சியை ஆன்மீக ஆட்சி என்று கூறாதவர்கள் எப்படி மஞ்சக்காமாலை கண்கள் கொண்டவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் தோன்றுமோ அதுபோல்தான் இந்த ஆட்சியின் மீது குறை கூறுபவர்கள் என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன். அது மரத்துக்கு மரம் தாவுகின்ற மங்கி அல்ல. நாங்கள் நிலையாக நிற்கின்ற சிங்கத்தின் கர்ஜனையோடு இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே பயணிக்கின்ற இயக்கம் இந்த அரசு. அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை. அவரே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள், இரு மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குகின்ற சூழலை அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். அது நடக்கவில்லை. அதை நடக்க விடாமல் வியூகம் அடைத்து சக்கர வியூகத்தை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர். அவர்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சொற்களை இப்பொழுது வெளியே கொண்டு வருகிறார்கள். இங்கே 2024 பழனியில அனைத்துலக முருகர் மாநாடு போட்டாங்க. இங்கேயே போட்டாங்க. எதுக்கியா முருகர் மாநாடு போடுறீங்கன்னா ஐயருக்கு அமாவாசைக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நீ எதுக்கியா முருகனை கூப்பிடுறீங்கன்னா இல்லை நாங்க முருகபெருமான பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம். அந்த அனைத்துலக முருக மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. நாங்கள் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 143 முருகன் கோயிலை புனரமைப்போம். எதுக்கு 143 தெரியாது, துர்காமா சொல்லியிருப்பாங்க. 1 கூட்டல் 4 கூட்டல் 3 போட்டா 8 வருது. ராசியான நம்பர் 143 போடுறோம். அப்படிதான் அரசாங்கத்தில் பாதி பேர் நம்பர் எழுதுறாங்க. எதுக்கு 143 கோயில் யாருக்கும் தெரியாது. 143 கோயிலுக்கு 50 கோடி ரூபாய் முருகன் கோவிலுக்கு பணம் கொடுத்து புனரமைப்போம். இதுவரை ஒரு கோவிலுக்கு 1 ரூபாய் கொடுக்கப்படவில்லை. திமுகவுடைய 2021 தேர்தல் வாக்குறுதி, நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழகத்துல கும்பாபிஷேகத்திற்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய் புனரமைப்பதற்கும் கும்பாபிஷேகத்திற்கும் ஒதுக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். மாநில அரசுடைய நிதிகளை அறிக்கை எடுத்து படிச்சீங்கன்னா 2021-22 0 1 ரூபாய் ஒதுக்கப்படவில்லை. 2022-23 0 1 ரூபாய் ஒதுக்கப்படவில்லை. 2023-24 30 கோடியே 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கினார்கள். 2024-25 51 கோடியே 78 லட்சம். இன்னைக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 82 கோடி ரூபாய் 4 ஆண்டுகளை ஒதுக்கி இருக்கிறார். 1000 கோடி ரூபாய் இந்து கோவிலுடைய புனரமைக்க கொடுப்போம் என்று சொல்லி வெறும் 82 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்க? ஆனா எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தா இந்த காக்காக்கு மூக்கு வைத்த மாதிரி முதலாளாக சேகர்பாபு அங்க போய் நிற்பார். எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தா போதும், சம்பந்தமே இல்லை. யாரோ பணம் கொடுத்திருப்பாங்க, யாரோ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, யாரோ கொத்தனார் என்ன வேலை பார்த்திருப்பாங்க. ஊருக்காரங்க யாரு கை காலியோ விழுந்து அவங்க பணத்தை வசூல் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா சேகர் பாபு கரெக்டா இந்த பள்ளி செவுத்துல ஒட்டுற மாதிரி அந்த கும்பத்துக்கு பக்கத்துல இருப்பான். அதனால் எந்த ஒரு வாய்ப்பும் கூட திரும்ப நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. 2026 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க போறது இல்லை. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அபாயமணி என்பது நீங்க தேர்தல் அறிவிக்கின்ற நாட்களுக்கு முன்பு என அறிவித்த பிறகு மாநில அரசு எந்த ஒரு முடிவையும் அறிவிக்க முடியாது. இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணைப்படி அதற்கு முன்பாக பழனி மாவட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக யாராவது பழனி சட்டமன்ற தொகுதியில வேட்பு மனுன்னு சொன்னாங்க நீங்க விடக்கூடாது, ஏரோபோர்ட் நிறுத்திடலாம். அந்த அளவுக்கு மோசமாக நாம் இருந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை. சமீபத்தில் பாருங்க, டிஎன்பிஎஸ்சி நிறைய இளைஞர்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்னைக்கு இளைஞர்களுக்கு அரசாங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த குரூப் எக்ஸாம் பரீட்சை தான் எழுத முடியும். குரூப் 2 குரூப் 2A அதற்கான பரீட்சை நடக்குது ஐயா. மொத்தமா 9000 பேர் எழுதுறாங்க. 9000 பேர் பங்கு பெறக்கூடிய பரீட்சை. சென்னையில 3 சென்டர். பிரசிடென்சி காலேஜ் போறவங்க மாத்தி ஹால் டிக்கெட்ல எம்ஏவி வைஷ்ணவ் கல்லூரி போய், எம்ஏவி வைஷ்ணவ் கல்லூரி போறவங்க ஹால் டிக்கெட் மாத்தி பச்சையப்பாக்கு போ. 9000 பேருக்கு நீ ஹால் டிக்கெட் கொடுக்கணும். 3 IAS அதிகாரிகள், ஏகப்பட்ட அதிகாரிகள் டிஎன்பிஎஸ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு போர்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி என்பது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இளைஞர்கள் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைத்து நான் பரீட்சை எழுதி என்னோட பேப்பரை யாரும் நேர்மையா திருத்தி பணம் வாங்காம எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்பது டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் எழுதுற பேப்பரை நேர்மையா படிப்பாங்க, நேர்மையா மார்க் போடுவாங்க, எனக்கு வேலை கிடைக்கும். முதலாக சுதந்திரத்திற்கு பிறகு
தமிழகத்துல முதலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சை நிறுத்தி வைக்கப்பட்டது 2 நாட்களுக்கு முன்பு. சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தில் முதலாக இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருக்கு. அதான் நான் ஸ்டாலின் ஐயா கேட்கலாம்னு இருக்கிறேன். ஐயா, நீட் பரீட்சை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி நிறுத்தி வச்சிருக்கீங்க. நீங்க இதனால சொன்னது நீட்டை நிறுத்துது. நீட்டை நிறுத்தினாச்சு சில பேர் சந்தோஷப்படுவாங்க. டிஎன்பிஎஸ்சி பரீட்சையை நடத்த முடியல. அதன் பிறகு நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல். இன்னைக்கு பழனியை நான் சொன்னது 50,000 பேரிலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர். இந்தியாவில் 585வது இடத்துல சுத்தத்தில் இருக்கு. நம்ம விட 584 நகரம் முன்னாடி இருக்கா. அப்ப நகர்ப்புற நிர்வாகம் அவங்களுடைய வேலை. நகர்ப்புற நிர்வாகம் என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா, அந்த துறையினுடைய அமைச்சர் கே நேரு அவர்கள் மீது ஆதாரப்பூர்வமாக 3 ஊழல் புகாரை இடி என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் சொல்றாங்க. 888 கோடி ரூபாய் நீங்க பணம் வாங்கிக்கிட்டு நீங்க வேலை கொடுத்தீங்க. அதுல 888 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிருக்கு. நகர்ப்புற நிர்வாகத்துல குடிநீர் வழங்கல் துறையில இன்ஜினியர் யாரையெல்லாம் ரெக்ரூட் பண்ணீங்களோ கடந்த 4 ஆண்டுகள்ல இத்தனை பேரும் பணம் வாங்கி கொண்டு 45 லட்சம் ரூபாய் வரை வாங்கி இருக்கிறார். 45 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்ஜினியர் பணம் வாங்கி வேலை போட்டிருக்காங்க. அதிலே பெறப்பட்ட லஞ்சம் மட்டுமே 888 கோடி. நகர்ப்புற நிர்வாகத்துறையில பணி செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் அவர்களுக்கு கமிஷன் வாங்கி பில்ல ரிலீஸ் பண்றதுக்கு 1020 கோடி ரூபாய். அரசு பணியாளர்களை நகர்ப்புற நிர்வாகத்துறையில பணியிடை மாற்றம் செய்வதற்கு 365 கோடி ரூபாய் ஊழல். இது ஒரே ஒரு துறையில அரசாங்க அதிகாரிகள் இடம் மாற்றுவதற்கு ஊழல், அரசாங்க அதிகாரிகளை ரெக்ரூட் பண்றதுக்கு பணியாளை கொடுப்பதற்கு ஊழல், நடந்த வேலைக்கு அங்க இருக்கக்கூடிய டெண்டர் எடுத்தவங்களுக்கு கமிஷன் கொடுத்து டெண்டர் கொடுத்ததற்கு ஒரு ஊழல். அப்ப அடிப்படையே ஊழலாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு நகரத்தை சுத்தமாக வைப்பதை பற்றி இவர்கள் யோசிப்பார்கள். ஊழல் என்பது எல்லா இடத்திலும் பரவி கிடக்கும். ஒரு போட்டி பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியும். பழனி என்பது தமிழகத்தை இந்தியாவை பேரை சொல்லக்கூடிய நகரமா இருக்கும். திருப்பதிக்கு போங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. திருப்பதிக்கு போங்க. இன்னைக்கு திருப்பதியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்காங்க. நாம் முடி காணிக்கை கொடுத்திருக்கின்றோம். அந்த முடியினுடைய விற்பனை மட்டுமே 165 கோடி ரூபாய். திருப்பதி தேவஸ்தானம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எவ்வளவு வருமானம் பார்த்துக்கலாம். பழனியை பொறுத்தவரை எங்கேயுமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆர்டிஐ போட்டாலும் சொல்ல மாட்டாங்க. 220 கோடி வருமானம் என்று கணக்கு போனா 30 ஆர்டிஐ போட்டு தனித்தனியா வாங்கி மொத்தமா சேர்த்துனா தான் 220 கோடி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் இருக்கும் பொழுது கோவில் வருமானம்னா என்னன்னு சொல்லவே கூடாது. கோவில்ல இவ்வளவு வருமானம் வருதுன்னா நம்ம கேள்வி கேட்போம். ஏன்டா 220 கோடி ரூபாய் வருமானம் வருஷத்துக்கு வருது, நீ வசதி பண்ணிருக்கியா? நீ தண்ணி வச்சிருக்கிறியா? ஃபேன் போட்டிருக்கிறியா? நல்ல டாய்லெட் எங்களுக்கு கொடுக்கிறியா? இத்தனை பேர் இந்த ஆண்டு நானும் வந்திருந்தேன், போன ஆண்டு உங்களை போல் வந்திருந்தேன். இத்தனை பேர் நம்ம தைப்பூசத்தன்னைக்கு வர்றோம். இத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. எங்கேயாச்சும் ரோட்ல நடந்து வர முடியலாங்க ஐயா? செருப்பு போடாம அத்தனை பேர் வர்றாங்க. கண்ணாடி துகள்கள், பியர் பாட்டில், பிளாஸ்டிக் துகள், அத்தனை பேர். தமிழ்நாட்டுடைய கேரளால இருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பழனியை பார்த்து என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க நம்ம ஊரை? அப்ப நீங்க என்ன கேள்வி வைப்பீங்க? 220 கோடி ரூபாய் உனக்கு வசூல் ஆகுது. அதுல ஒரு 20 கோடியை நீ பழனிக்கு செலவு பண்ணா கூட இந்த நகரம் உயர்ந்து விடுமே. அப்ப உங்களுக்கு டேட்டா கொடுக்க கூடாது. அப்ப 220 கோடிங்கிற டேட்டாவே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உண்டி எலெக்ஷன் 2 மாசத்துக்கு ஒருக்கா 15 கோடி, 3 மாசத்துக்கு ஒருக்கா 18 கோடி. அதை தவிர பழனி கோவில் இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டாவுமே உங்களுக்கு கிடைக்காதப்ப எப்படி இருக்கக்கூடிய மக்கள் கேட்பார்கள்? என்னுடைய கோவில், என்னுடைய ஊர், என்னுடைய கோவிலுக்கு செலவு பண்ணாம அந்த பணத்தை எங்கேயும் எடுத்துட்டு போறேன். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த